கர்நாடகாக்காரங்க கண்டிப்பாக நாங்கள் மேகதாது அணை கட்டி தான் தீருவோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது சிஎம் சார் விஜய்கிட்டே பேசிட்டுன்னு சொல்லி கர்நாடக முதலமைச்சர் சொல்கிறாரு. காவேரி பிரச்சனைக்கு திமுக தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாரு. அவங்கள நம்ம அண்ணன் செந்தில்வேல் இருக்காரல்ல, அவர் பொழந்து கட்டுறாரு. அந்த வீடியோவை ஃபுல்லாக மறக்காமல் எல்லாரும் பாருங்கள். காவேரி இஷ்யூவோட பிரச்சனையை ஃபுல் ஹிஸ்டரியும் சொல்கிறாரு. மறக்காமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். காங்கிரஸை பயன்படுத்தி திமுக இதுக்கு ஒரு முடிவு கண்டிருக்கலாம்ல. அப்ப இன்னைக்கு தாவேக்காக்கு கேட்கறது நியாயம்னா அது 2 மாசம் ஆட்சி. நீங்க திமுக 5 வருஷமா 5 தடவை நீங்க ஆட்சியில் இருந்தவங்க. இது உடனே திமுக மீது இதுக்கு பழி போடுறாங்க. இப்பவும் இது திமுகவின் காலத்திலேயே தொடங்கிய பிரச்சனைங்கிறாங்க. 1924 ஒரு ஒப்பந்தம் போடப்படுகிறது. 50 ஆண்டுகளுக்கான ஒப்பந்தம். அன்றைக்கு மதராஸ் மாகாணம், அங்கே மைசூர் மாகாணம். இந்த 50 ஆண்டு கால ஒப்பந்தம் என்பது 1974 நிறைவடையும். அப்ப எப்படி ஒப்பந்தம் போட்டாங்கன்னா பிரிட்டிஷ் பீரியட். அந்த ஒப்பந்தமே என்ன சொல்லிச்சுன்னா 1974க்கு பிறகு நாம இது குறித்து திருப்பி பேசி ஒரு ஒப்பந்தத்துக்குள்ள வருவோம் என்பதாக இருந்துச்சு. ஆனா 74க்கு முன்பாகவே கர்நாடக அரசு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரச்சனை ஆரம்பிச்சிட்டாங்க. இல்ல 74 இந்த ஒப்பந்தம் முடியுது, இந்த ஒப்பந்தமே இதாகாது, இனிமேல் கண்டினியூ ஆகாது, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் ஆரம்பிச்சு 1968லேயே அவங்க ஹேமாவதி ஹாரங்கி அணைகளை கட்ட தொடங்கிட்டாங்க. அப்ப இங்க அண்ணா முதலமைச்சர், பொதுப்பணித்துறை அமைச்சராக டாக்டர் கலைஞர் இருக்கிறார். இந்த பிரச்சனையை அன்றைக்கு இருந்த மத்திய அரசு சொல்றாங்க. இங்கிருந்து அன்றைக்கு பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்த முத்தமிழர் டாக்டர் கலைஞர், சட்ட அமைச்சர் மாதவன் ஆகியோர் எங்க போறாங்க? டெல்லிக்கு போறாங்க. அங்க வீரேந்திர பாட்டீல் முதலமைச்சர், அவர் தான் அங்க பொதுப்பணித்துறை அமைச்சர். அதனால அவரும் அதுக்கு வர்றாரு கர்நாடகத்திலிருந்து. KL ராவ் மத்திய நீர்வளத்துறை அமைச்சர். இவர்கள் மத்தியில் பேச்சுவார்த்தை நடக்குது. இந்த பேச்சுவார்த்தையில் சுமூக தீர்வு எட்டப்படல. 1968 ஆகஸ்ட் 19, 20 2 தினங்கள் பேச்சுவார்த்தை, எதுவும் எட்டப்படல. 69 அண்ணா மறைந்த பிறகு முத்தமிழர் டாக்டர் கலைஞர் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு திருப்பி இதே மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தைக்குள்ள போறாங்க. அங்கேயும் தீர்வு எட்டப்படல. 1970 ஆகஸ்ட் மாதம் 16, 17 ஆகிய தேர்தல், ஆகஸ்ட், அப்புறம் செப்டம்பர், அப்புறம் நவம்பர் உள்ளிட்ட மாதங்கள், அக்டோபர் உள்ளிட்ட மாதங்கள்ல இதே மாதிரியான பேச்சுவார்த்தைகள் நடக்குது. 4 பேச்சுவார்த்தை. அந்த 4 பேச்சுவார்த்தைகளையும் எந்த சுமூக தீர்வும் எட்டப்படல. இந்த தீர்வுகள்லாம் எட்டப்படாத ஒரு சூழலை தான் இந்த அன்றைக்கு இருந்த திமுக அரசு என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு தீர்ப்பாயத்தை நம்ம அமைப்போம் அப்படின்னு சொல்லி 1971 ஜூலை மாதம் 8ஆம் தேதி காவிரி பிரச்சனைக்கு ஒரு நடுவர் மன்றம் அமைக்கணும்னு சொல்லி சட்டப்பேரவையில அனைத்து கட்சிகளையும் வைத்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. அந்த நடுவர் மன்றத்துடைய இறுதி தீர்ப்பு தான் இப்போ வரைக்கும் நமக்கு கை கொடுக்குது. இந்த வரலாற்று புதிய முறை நேர்கள் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்றேன். 1971 ஜூலை 8 அனைத்து கட்சிகளையும் சேர்த்து சட்டப்பேரவையில நடுவர் மன்றத்திற்காக தீர்மானத்தை மத்திய அரசுக்கு அனுப்பிட்டு, தீர்மானத்தை அவர்கள் ஏற்க மறுப்பார்கள், அது உடனடியாக செயல்படுத்த மாட்டார்கள் சொல்லி ஒரு வழக்கும் தொடுக்கிறாங்க உச்சநீதிமன்றத்தில். அந்த வழக்கு என்ன வழக்குன்னா, நீங்க நடுவர் மன்றத்தை அமைக்கணும், உடனடியாக ஒன்றிய அரசுக்கு உத்தரவிடுங்கன்னு சொல்லி ஒரு வழக்கு. 1972 சரியா மே மாதம் 21ஆம் தேதி அன்றைக்கு பிரதம மந்திரியாக இருந்த அம்மையார் இந்திரா காந்தி தமிழ்நாட்டுக்கு வர்றாங்க. இந்த பிரச்சனை குறித்து பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வு காணலாமான்னு கேட்டீங்களா, அதுக்காக சொல்றேன். 2 மாநில முதலமைச்சர்களும் நான் உட்கார்றேன், பேசுவோம், ஏன்னா கர்நாடகத்தில் காங்கிரஸ் ஆட்சி, பேசி தீர்வு காணலாமே அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வருகின்ற பொழுது எங்களுக்கு தீர்வு முக்கியம், ஆனால் பேசி தீர்வு காணுவதா அப்படிங்கறத பற்றி நாங்க அனைத்து கட்சியிடமும் கேட்கணும்னு கலைஞர் சொல்றாரு. சரி கேளுங்க, ஆனா ஒரு டிமாண்ட், பேசணும்னா வழக்கு இருக்கும்போது பேச முடியாது, நீங்க வழக்க திரும்ப பெற்றீங்கன்னா பேசலாம். அவங்க ஒரு வாதம் வைக்கிறாங்க. அனைத்து கட்சியும் கூட்டி ஆலோசிக்கிறார் அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த டாக்டர் கலைஞர். அன்னைக்கு எம்ஜிஆரும் திமுக தான் இருக்கிறார். எல்லோரும் ஏகமனதாக சரி நமக்கு பிரச்சனைக்கு தீர்வு கிடைச்சா போதும், வழக்கு போட்டா ரொம்ப வருஷம் ஆகும், அவங்க பிரச்சனை தீர்க்கிறேன்னு சொல்லாங்களா, வழக்க வாபஸ் வாங்கலாம். ஆனால் ஒரு டிமாண்டை வச்சு வழக்க வாபஸ் வாங்கணும். தமிழ்நாடு, இது திமுக அதிமுக பிரிக்காதீங்க, தமிழ்நாடு கர்நாடகான்னு பிரிங்க. தமிழ்நாடு ஒட்டுமொத்த கட்சியும் அப்படிதான் இருந்துச்சு, கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்ப தமிழ்நாடு என்ன முடிவு பண்ணுச்சு? நீங்க சொல்றீங்க, ஒரு பிரைம் மினிஸ்டர் சொல்றாரு, இன்னைக்கு மோடி சொன்னாதான் நாங்க நம்பவும் மாட்டோமா, ஒரு பேச்சுவார்த்தைக்கு வரீங்கன்னா, அப்போ அது மாதிரி நாங்க நம்புறோம், நம்ம என்ன பெறோம், வழக்க திரும்ப பெறோம். ஆனால் நீங்க காவிரி நடுவர் மன்றம் அமைக்காமல் போனாலோ அல்லது எங்களுக்கு உடனடியாக தீர்வை தராமல் போனாலோ நாங்கள் மீண்டும் வழக்கு தொடருவோம் என்ற உத்தரவாதத்தின் அடிப்படையில் அன்றைக்கு வழக்கு திரும்ப பெறப்படுகிறது. அதன் பிறகு 72 எம்ஜிஆர் தனியா போறாரு, தேர்தல் வருது, அதிமுக ஆட்சி. 13 ஆண்டுகளாக அதன் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கல, யாரும் அதை பத்தி கேட்கவும் இல்லை, அது போச்சு. திருப்பி எம்ஜிஆருக்கு பிறகு 89 கலைஞர் முதலமைச்சரான பிறகு, 89 எம்ஜிஆர் மறைவிற்கு பிறகு கலைஞர் முதலமைச்சரான பிறகு சரியாக ஜூன் மாதம் 2ஆம் தேதி 1990 அங்கே விபி சிங் பிரதமராக இருந்தபோது காவிரி நடுவர் மன்றம் அமைக்கப்படுது. எத்தனை வருட போராட்டம் பாருங்க. இந்த 13 ஆண்டுகள் அதிமுக ஆட்சி எல்லாரும் விட்டுறாங்க. அப்போ ஜூன் 2 1990 நடுவர் மன்றம் அமைக்கப்பட்டு அந்த நடுவர் மன்றத்தினுடைய இடைக்கால தீர்ப்பு வந்துச்சு. அதன் பிறகு இறுதி தீர்ப்பு வந்துச்சு. அந்த இறுதி தீர்ப்புக்கு எதிராக சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க. சுப்ரீம் கோர்ட்ல ஒரு ஃபைனல் வெர்டிக்ட் வந்துச்சு. இந்த ஃபைனல் வெர்டிக்ட் தமிழ்நாட்டிற்கு நீதியை கொடுத்த ஒரு வெர்டிக்ட்.
இதில் நமக்கு துரோகம் இழைத்தது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா பாஜக, மோடி அப்படின்னு நான் ஒரு ஆதாரத்தை இங்க இருந்து எடுத்து வைக்கிறேன். ஏன்னா அந்த ஃபைனல் வெர்டிக்ட்ல சொல்லியிருந்த வார்த்தைகள் என்னங்கறத நான் சொல்லிடுறேன். ஃபைனல் வெர்டிக்ட் ரொம்ப தெளிவா சொல்லுது, காவிரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் போர்டு அமைக்கணும்னு சொல்லி. இது வந்து காவிரி நடுவர்மன்ற தீர்ப்பு, இறுதி தீர்ப்புல சொல்லப்பட்டதை சுப்ரீம் கோர்ட்டோட ஃபைனல் வெர்டிக்ட் உறுதிப்படுத்துறாங்க. அவங்க தெளிவா சொல்றாங்க, காவிரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் போர்டு அது எப்படி இருக்கணும்னு பிராக்கெட்ல போடுறாங்க. பக்ரா பயஸ் மேனேஜ்மெண்ட் போர்டு மாதிரி இருக்கணும் ஒரு உதாரணத்தை சொல்லிட்டு, டு மாடிஃபை தி காம்போசிஷன் ஆஃப் தி போர்ட் டு எ மிக்சர் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அண்ட் டெக்னிக்கல் பாடி அண்ட் நாட் பியூர்லி எ டெக்னிக்கல் பாடி. ரொம்ப தெளிவா சொல்றாங்க, அட்மினிஸ்ட்ரேட்டிவும் இருக்கணும், டெக்னிக்கல் பாடியாவும் இருக்கணும். வெறும் டெக்னிக்கல் பாடியா மட்டும் இருக்கக்கூடாதுன்னு உச்சநீதிமன்றம் மிக தெளிவா தீர்ப்பு கொடுத்து, எந்த மாதிரி இருக்கணும் மெக்கானிசம் ஸ்கீம்னு போட்டு அந்த ஸ்கீம்னா என்னன்னு பிராக்கெட்ல போடுறாங்க. பாஜக ஸ்கீமுக்கு எங்களுக்கு அர்த்தம் தெரியலன்னு சுப்ரீம் கோர்ட்ல போய் நின்னாங்க. நீதிமன்றம் நாங்க தெளிவா சொல்லியிருக்கோம், அதை பாருன்னு சொன்னாங்க. நமக்கு சொன்னது வாட்டர் மேனேஜ்மெண்ட் போர்டு மேடம். ஆனா பாஜக அரசு அமைத்தது வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி, ஆணையம். ஆணையம் வெறும் டெக்னிக்கல் பாடி, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாடி கிடையாது. இதனால வந்த சிக்கல் தான் இன்னைக்கு இவ்வளவு. பொதுவா இந்த வாதங்கள் வருகின்ற பொழுதுலாம் ஒரு வாதம் வைக்கப்படுகிறது. அதுக்காக சொல்றேன், நாம வந்து அங்க டேம் கட்டினாங்க, நாம இங்க ஏதாவது டேம் கட்டினோமா, இது மாதிரியான ஒரு வாதம் இருக்குல்ல, அதை எப்படி சிரிக்கணும்னு தெரியல. காவிரி நதியில நீங்க செக் டேம் தான் கட்ட முடியும். டேம் எங்க கட்டணும்னு உங்களுக்கு தெரியும். சரி, செக் டேம் அங்க இருக்குதா? யாரெல்லாம் கட்டியிருக்கா? கரிகாலன் கட்டினான் கல்லணைய கிபி 2ஆம் ஆண்டு. அதன் பிறகு முக்கொம்புல 1836 இருந்து 1838க்குள்ள சர் காட்டன் கட்டினார், அவர் பிரிட்டிஷ் கார்பரேட். அதே மாதிரி கீழணை கொள்ளிடத்துல 1838. அதன் பிறகு அங்கே யாரேனும் ஒரு ஆட்சியில அங்க வந்து செக் டேம் கட்டிருக்காங்களா? எஸ், முத்தமிழர் டாக்டர் கலைஞர் தான் மாயனூர் தடுப்பணையை கரூர்ல கட்டினாரு 2008ல. நீங்க கல்லணையுடைய கொள்ளளவையும் இதையும் எடுத்தீங்கன்னா இது 1 TMC, அது 1.5 TMC. அது இல்லாம நிறைய ஷட்டரை வச்சு நம்ம நினைச்சோம் தண்ணீரை தேக்கணும். அதையும் தாண்டி இங்கே இந்த தண்ணீருக்கான சிக்கல்கள், விவசாயத்திற்கான சிக்கல் வருகின்ற பொழுதுதான், என்னடா இது காவிரியிலிருந்து தண்ணியை திறந்து கூட பெரிய தகராறு இருக்கு, இங்க இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு சிக்கலா இருக்கு என்று வருகின்ற பொழுது, ஆழ்துளை கிணறுகள் வைத்திருப்பவர்கள் அல்லது இந்த வச்சிருக்கிறவங்க, என்ன கிணறு வச்சிருக்கவங்க, உரை கிணறோ ஆழ்துளை கிணறு வைத்திருப்பவர்களோ மோட்டார் பம்பு செட்டை வச்சு நீங்கள் தண்ணீர் பாய்ச்சி நம்ம விவசாயத்துல நாம முன்னேறுவதற்கு வழி செய்வோம்னு சொல்லித்தான் 89 முதலமைச்சராக வந்த கலைஞர் இந்தியாவில் முதல் முறையாக விவசாயிகளுக்கு இலவச மின்சாரத்தை கொடுத்தார். அப்ப ஏதோ ஒரு இடத்துல ஒரு அரசு ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளை கடந்த காலங்களில் செய்திருக்கிறது. பட் இவ்வளவு பிரச்சனைக்கு அப்புறம் போராடி கடந்த 5 ஆண்டு திமுக ஆட்சி இருக்கும்போது 2021 ஜூன் 12 தண்ணி திறந்தாங்க. 2022 இன்னும் ஒருபடி மேல போய் மே 24 தண்ணி திறந்தாங்க. 2023 ஜூன் 12, 2024 மட்டும்தான் ஜூலை 28, 2025 திருப்பி ஜூலை 12 தண்ணி திறந்தாங்க. இப்ப இந்த முதலமைச்சர் வந்திருக்கிறார். எங்களுக்கு தேவை ஒன்னே ஒண்ணுதான், என்ன? தண்ணி வரணும். இதுக்கு என்ன செய்ய போறீங்க அப்படின்னா, எனக்கு ஒன்னே ஒண்ணு, காவிரி ஆணைய கூட்டம் டெல்லியில நடக்குது. கர்நாடகா போய் சொல்லுது, நாங்க தமிழ்நாட்டுக்கு தண்ணி தர மாட்டோம், தமிழ்நாடு எங்ககிட்ட தண்ணீர் திறந்து விட சொல்லியும் கேட்கவில்லைன்னு சொல்லுது. கர்நாடக அரசை நான் கண்டிக்கிறேன் அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை என்னுடைய முதலமைச்சரிடம் இருந்து, எனக்கு அவர்தான் முதலமைச்சர், வரணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். நீங்க சொல்ல தயங்குகிறீர்கள். ஏன் தயங்குகிறீர்கள்? ஜனநாயகன் திரைப்படம் கர்நாடகத்தில் ஓட வேண்டும் என்பதற்காகவா அப்படிங்கறத நாட்டு மக்கள் சார்பாக நான் அறிய விரும்புகிறேன். ஏன் ஆகஸ்ட் 3ஆம் தேதி அவர் என்னைக்குங்க போறாரு? என்னைக்கு போறாரு? ஆகஸ்ட் 3. ஏன் ஆகஸ்ட் 3 போறாருன்னு தெரியுமா உங்களுக்கு? எங்களுக்குலாம் ஏற்கனவே காது குத்தியாச்சு மேடம். எத்தனை நாள் தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்துவீங்க? ஆகஸ்ட் 3 ஆடிப்பெருக்கு. ஆடிப்பெருக்கு அன்று காவிரியில கண்டிப்பா எல்லாரும் மக்கள் போய் நிப்பாங்க. அவர்களுடைய மத வழிபாடுகள், மத சடங்குகள் எல்லாத்துக்கும் ஆடிப்பெருக்கு அன்னைக்கு காவிரி டெல்டாவே ஜேன்னு இருக்கும். எல்லாம் அங்க போவாங்க. அங்க காவிரி வறண்டு கிடக்கு. ஒரு வருஷம் கூட இப்படி ஆனது இல்ல. காவிரி பெருக்கு அன்னைக்கு கண்டிப்பா தண்ணி இருக்கும் காவிரியில. இப்ப அன்னைக்கு மக்கள் இந்த தமிழ்நாடு அரசுக்கு எதிராக திரும்பி விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக காவிரி ஆடிப்பெருக்கு அன்னைக்கு தமிழ்நாட்டில் காவிரியில மக்கள் தண்ணி இல்லைங்கிற செய்தி வந்து விடக்கூடாது. இப்ப ஊடகங்கள்ல எது பிரேக்கிங் நியூஸ் ஆகும்? முதலமைச்சர் கர்நாடகா சென்றது பிரேக்கிங் நியூஸ் ஆகும். அதுக்காக போறாரு.